Hello everyone. இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா புதுசா SQL Serverல ஒரு டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்ணனும், அதே மாதிரி கிரியேட் ஆன டேட்டாபேஸை எப்படி டெலீட் பண்ணனும்னு பார்க்க போறோம். அதுக்கு என்ன சின்டாக்ஸ்னா create database name. இப்போ நம்ம வந்து learn ஒரு டேட்டாபேஸை கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு create database learn கொடுத்துட்டு அது செலக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் கொடுத்தோம்னா டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிடும். டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிடுச்சுன்னு எப்படி செக் பண்ணணும்னா வியூல போயிட்டு ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் கிளிக் பண்ணீங்கன்னா ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் விண்டோவில் இந்த டேட்டாபேஸ்ங்கிற ஃபோல்டரில் ரைட் கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா டேட்டாபேஸ் கிரியேட் ஆன டேட்டாபேஸ் நம்ம பார்க்கலாம். லேர்னுங்கிற டேட்டாபேஸ் இங்கே இருக்குது. நம்ம ஏற்கனவே இருக்கிற டேட்டாபேஸை எப்படி ட்ராப் பண்ணணும்னா டெலீட் பண்ணோம்னா ட்ராப் டேட்டாபேஸ் லேர்ன் கொடுத்து செலக்ட் பண்ணி அந்த கொரியை செலக்ட் பண்ணி எக்ஸிக்யூட்னு கொடுத்தோம்னா இந்த டேட்டாபேஸ் டெலீட் ஆகிடும். இதை நம்ம எப்படி செக் பண்ணணும்னா அதே டேட்டாபேஸ் ஃபோல்டரில் போய் ரைட் கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ்னு கொடுத்தோம்னா டேட்டாபேஸ் டெலீட் ஆனது நீங்கள் செக் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு மெத்தட் என்னன்னா புதுசாக டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு டேட்டாபேஸ் ஃபோல்டரில் ரைட் கிளிக் பண்ணி நியூ டேட்டாபேஸ்னு கொடுத்துட்டு இங்கே டேட்டாபேஸ் நேம் லேர்ன் கொடுத்து ஓகேன்னு கொடுத்தோம்னா டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிடும். இப்போ கிரியேட் ஆன டேட்டாபேஸ் இங்கே டெலீட் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணி டெலீட் கொடுத்தோம்னா டேட்டாபேஸ் டெலீட் ஆயிடும். இந்த மாதிரி SQL ரிலேட்டட் வீடியோஸ் எனக்கு பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.